அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்தில் சந்தோஷமாக ஒரு துவக்க விழா மேடையில் பேசக்கூடிய பல ஆளுமைகளுக்கும் இது ஒரு வழக்கமான ஒரு விழா. ஆனா சாமுக்கும் அவனை சுற்றி இருக்கக்கூடிய புதியவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையை தோன்றுகிற ஒரு நாள், ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நிறைய பூஜை பார்த்துருக்கோம். எல்லா பூஜையும் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். ஆனால் அதற்கு பின்னால் அந்த படம் சார்ந்த சிலைகள் என்னன்னு கேட்டா நம்ம மனசுல நிற்காது. இப்போ நான் எனக்கு இங்க உட்கார்ந்துருக்கும் பொழுது எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, காது சத்தம் கேட்டா கூட எனக்கு சேதுவை எப்படி தொடங்கணுன்றதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படிலாம் நாங்க சிரிச்சுக்கிட்டுலாம் கூட இல்லை. முதல் படத்தை ஒரு படத்தோடையே ரொம்ப பழைய கதையா இருந்தாலும் இது நிறைய புதியவர்கள் இருக்கிறதுனால அந்த கதை உங்களுக்கு புதுசா இருக்கும்னு நான் நம்புறேன். 88, 89 காலகட்டங்கள்ல கல்விக்கு வந்தாரு பாவம். நானும் வந்தோம். அவர் பாலமேந்திரா சட்ட உதவி இயக்குநராக 93ல முதல் முறையாக படம் பூஜை போடப்பட்டது. பாலா இயக்குநராக அறிவிக்கப்பட்டது. அந்த படத்துக்கு பேர் அகிலம். தமிழ் சினிமா வரலாற்றிலேயே அல்லது இந்திய சினிமா வரலாற்றிலேயே கூட சொல்லலாம். காலையில பூஜை போட்டு அன்றைய மாலையே படம் டிராப் ஆன படம் அந்த படம். அப்படி ஒரு ஹிஸ்டரி அந்த படத்துக்கு இருக்கு. அகிலன்ற டைட்டில் காலையில பூஜை, மாலையே இந்த படம் பண்ண மாட்டோம் சொல்லுவார். அதற்கு பின்னால் பல நாயகர்கள். இந்த பாலான்றவர் யாரு அப்படின்னா பாலு மகேந்திரான்ற அப்படின்ற ஒரு மரத்தில் இருந்து கருக்கப்பட்ட ஒரு படம். அது அன்னைக்கு விளைக்கப்பட்டது. ஆனால் முளைக்கல. அது முளைக்காம அப்படி போயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். அதற்கு பின்னால் நிறைய புதுமுகங்கள் அந்த படத்துல நடிக்கணுன்ற கிட்டத்தட்ட அன்றைக்கு சீட்டில் இருந்த திரு ரஜினிகாந்த் அவர்களும் கமலஹாசன் தவிர மூத்த நடிகர்கள் தவிர எல்லா நடிகர்களுமே கதைக்குள்ள அந்த கதைக்கு. இது போக நிறைய புதுமுகங்களை பார்த்து புதிய தயாரிப்பாளர்கள் அது இதுன்னு பார்க்காத ப்ரொடியூசர்ஸே கிடையாது, பார்க்காத ஹீரோஸே இருக்கிற பெரிய பெரிய ஸ்டார்லாம் அதில் பண்ணிட்டாங்க. அந்த தகவல் தவறான தகவலா இருக்காதுன்னு நினைக்கிறது. அல்டிமேட் ஸ்டார் கூட அந்த படத்துல கமிட் ஆகி அப்புறம் பண்ணாம இருந்திருக்கு. அப்படி ஒரு ப்ராஜெக்ட். நிறைய ஹீரோஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய ஹீரோ. அப்புறம் திரும்ப 97ல கந்தசாமின்ற சசிகுமார் இருக்காங்க. அவருடைய உறவினர் ஒருத்தர் மூலமாக அந்த படம் துவங்கப்பட்டது. கந்தசாமி தயாரிப்பாளர் தான் அந்த படத்தை துவங்கினார். அகிலன்ற படத்துக்கு சேரின்னு பெயர் மாற்று. அன்னைக்கு காலையில பூஜை, இதுதான் பூஜை. அதனாலதான் அதை நான் நினைவுபடுத்தி இப்ப நான் சொல்றேன். காலையில பூஜை, நாங்க பூஜை போட்டோம். படைப்பாளி ஸ்ட்ரைக் ஆகும். அப்படியே நின்று போச்சு. விக்ரம்ன்ற ஒரு நாயகனை உள்ள கொண்டு வர்றோம். ஒரு 12 வருடங்களாக போராடி விட்டுட்டாங்க. அந்த நாயகன் உள்ள வர்றாங்க. அப்படிதான் ஒரு பொண்ணு ஹீரோயினா விட்டாரு. இவ்வளவும் இருந்தும் அந்த படம் படைப்பாளி இப்ப எடுக்குமா, இன்னைக்கு எடுக்குமா, நாளைக்கு எடுக்குமான்னு தெரியாம அப்படியே காத்திருந்து ஒரு வருடம் 1 வருடங்களுக்கு பிறகு அந்த படம் துவக்கப்பட்டது. குறித்த பட்ஜெட்ல முடிக்க முடியல. அதனால அது அடுத்த கட்டத்தை போய் 2000 முடிவுக்கு சரி, முடிவுக்கு வந்ததுக்கு பின்னாடி அந்த படம் விலைக்கு விற்பனைக்கு இருந்ததான்னு கேட்டா அந்த படம் விற்பனைக்கு யாரும் வாங்கல எல்லாமே. ஆனா அந்த படத்தை டப்பிங்லையோ எஃபெக்ட்ஸோ பார்த்தவங்க எல்லாம் இந்த 97ல தொடங்கி 93ல தொடங்கி 2000 வரைக்கும் பல இயக்குநர்கள், பல தயாரிப்பாளர்கள் எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. ஆனா நாங்க மட்டும் நம்பிக்கையோட ஒரு அறையில காத்துக்கிட்டே இருக்கோம். இந்த படம் ஒரு நாளே ரிலீஸ் ஆகும், என்னைக்காவது ஒரு படம் ஒரு நாள் இந்த படம் வந்துருன்ற நம்பிக்கையோட இருக்காங்க. சரி, 2000ல படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அப்பவும் எங்களோடு சேர்ந்து பல ஹீரோக்களுடைய படங்கள் நாங்கள் டப்பிங் நடக்கும்போது பக்கத்துல சமீரா டப்பிங்ல தான் நடக்கும். அங்கே பெரிய ஹீரோஸ்லாம் வருவாங்க. நாங்கள் கீழே பார்த்துட்டே இருக்கோம். அப்பவும் அது வியாபாரத்துக்கு இல்லை. அதுல ஒரு
நல்ல விஷயம் என்னன்னா, படம் நல்லா இருந்ததுன்றது மட்டும்தான் ஒரு இயக்குனர் தன்னுடைய கனவுகளை ஒட்டுமொத்த கனவை இன்னைக்கு ஒரு படத்துல உழைப்பா போட்டு படமாக்கி வச்சிருக்காரு. அது அது அவருக்காக மட்டும் செஞ்சது இல்லைன்றதுதான் ரொம்ப முக்கியமா. அதை நம்ம கவனிக்கணும். ஒரு டைரக்டர் நீங்க படம் எடுக்கிறாருன்னா அது உனக்கானது மட்டும் இல்லை, ஒரு தலைமுறையை உருவாக்க, இது ஒரு தனி மனிதனுடைய இது இல்லை, ஒரு தலைமுறையை உருவாக்க. பாலுமகேந்திரான்ற மரத்திலிருந்து அந்த பழத்தை எடுத்து 2வது முறையாக விதைக்கப்பட்டதுதான் அவசியம். அது விதைச்சது சாதாரணமாக முளைச்சது. அங்கிருந்துதான் அங்கிருந்து ஏற்பட்டது. அங்கிருந்துதான் சூர்யான்ற ஒரு நடிகர் உருவாக்கப்பட்டது. அங்கிருந்துதான் விக்ரம்ன்ற ஒரு மாபெரும் நடிகர் உருவாக்கப்பட்டது. சூர்யான்ற நடிகர் தான் பல கம்பெனிகளை உருவாக்குறார், பல இயக்குநர்களை அறிமுகப்படுத்துறார். அமீர் என்ற ஒரு இயக்குனர் வரும்பொழுது சசின்ற ஒரு இன்னொரு இயக்குனர் வரும். இன்னொரு சசின்ற ஒரு இயக்குனர் வரும்போது சமுத்திரக்கணி, பஞ்சாக்கரப்பு, நமோ நாராயணன், புதிய புதிய தயாரிப்பாளர்கள் போய்கிட்டே இருக்கு. அப்போ அந்த காலகட்டத்துல 2000 படத்தை எடுத்து முடிக்கும் பொழுது எங்களுக்கு இருந்த நம்பிக்கை படம் நல்லா இருக்கு, நல்லதான், அது எதுவுமே தெரியாது, படம் விற்பனை ஆகும். இந்த டைம்ல விஜய் பிரசாத் லேப்ல நானு இந்த படம் ரிலீஸுக்காக நானும் தயாரிப்பாளர் திரு பிரசாத் அவர்களும், அது எனக்கு அண்ணன் பிரபார் அண்ணனும், சித்ராலட்சுமி சாரும் அந்த ரிலீஸுக்கான வேலைகள் நான் ரொம்ப சிரமம், ரொம்ப கடன்ல இருக்கு, இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆகுது தெரியாத ஒரு சூழல். அப்ப நின்றுட்டு இருக்கும் போது பக்கத்துல கமல் சார் ஜெயராம் படம் ஒட்டு போயிருக்கு அவருக்கு. நானும் சின்ன வயசுல கமலஹாசனுடைய மாபெரும் ரசிகர். அவர் அப்படி விற்கிறாரு, இவ்வளவு தாடி வச்சுட்டு. சித்ரா சாரை பார்த்த உடனே கமல் சார் கூப்பிட்டு பேசு, என்ன சித்ரா இங்க இருக்கீங்க, இல்ல நான் சேதுல இருக்கேன் அப்படின்னு கமல் சார் அம்மா கேள்விப்பட்டேன். அதுதான் எங்களுடைய முதல் வெற்றி. படம் ரிலீஸ் ஆகும். ஒரு புதிய படைப்பு யாருக்கு போய் சேர்ந்திருக்கு, ஒரு உலக நாயகத்தை போய் சேர்ந்துருக்கு. ஆமா கேள்விப்பட்டேன், நல்லா இருக்கு. நான் பக்கத்துல வந்து பார்த்துட்டு பார்க்கிறேன் அப்படின்ட்டு அவரு ஹேராம் பத்தி பேசினாரு. திரும்ப எல்லாம் ஹேராம்லாம் பேசிட்டு திரும்ப ரிலீஸ் ஆயிருமா அப்படின்னு, இல்ல அதுக்கு தான் வந்துருக்கும் அப்படின்னு வாழ்த்து. அந்த படம் அப்புறம் இதே பிரசாத் லேப்ல தான், இதே லேப்ல தான் விடிய விடிய எல்லாம் நிகழ்ச்சிங்க. அன்றைய இரவு அந்த பாலாவுடைய நடவடிக்கைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவைகளெல்லாம் கவனிக்கப்படாத ஒரு ஆள். நான் பாலா இன்றைக்கு ஆட்டல்ல வந்து இறங்கும் போது அங்கே கேமரா வந்து அங்கிருந்து அப்படியே ரிவர்ஸ்லயே வர்றாங்க. போட்டு பாவமா இருக்கு, எங்கேயா தடுக்கி விழுந்துருவாங்க. இந்த லேபுக்குள்ள விடிய விடிய 3 பேர் சுத்திக்கிட்டே இருந்தோம். அதுல நான் கைலியோட சுத்திக்கிட்டே இருக்கேன். ஒரு 6 பிரிண்ட் தான், வெறும் 6 பிரிண்ட் எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு கனவுகளுக்கு செஞ்சு மதுரை திருச்சி கொடுத்துட்டு திண்டுக்கல்லையும் கொடுத்துட்டு போனோம். அப்படி ரிலீஸ் ஆன படம் நல்லா இருந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய இந்த விதை பெரிய ஆலமரமாகி உருவாக்கி